வணக்கம் நண்பர்களே. மீண்டும் இந்த காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகின் பழம்பெரும் நாகரிகங்களுள் ஒன்றான கிரேக்க நாகரிகத்திற்கும் உலகின் தொன்மையான மொழிகளுள் ஒன்றான நமது தமிழின் சிறப்பை காலச்சக்கரத்தில் பின்னோக்கி எடுத்துச் சொல்லும் கீழடி நாகரிகத்திற்கும் உள்ள ஒரு சில ஒற்றுமைகளை விளக்கும் காணொளி இது. அளவின் காரணமாக 2 பகுதிகளாக வெளியிட இருக்கின்றேன். எனவே முழுமையாக கேட்டு ரசியுங்கள். கிரேக்க நாட்டின் தலைநகரான ஏத்தன்ஸ் நகருக்கு செல்லும் வாய்ப்பு இந்த ஆண்டு ஜூலை மாதம் எனக்கு வாய்க்கப்பெற்றது. அப்போது அங்கிருக்கும் அக்ரோபோலிஸ் கட்டிடங்களையும் அருங்காட்சியகத்தையும் கண்டு வர சென்றிருந்தேன். அக்ரோபோலிஸ் என்பது பண்டை காலத்தில் கிரேக்க நகரங்களின் முக்கிய குறியீட்டு மையப்பகுதியை குறித்தது. கோவில்கள் போன்ற சமய கட்டிடங்களும் குடிமக்களுக்கான பொது கட்டிடங்களும் இப்பகுதியில் ஒருங்கே அமைய பெற்றிருந்தன. ஏத்தன்ஸ் நகரில் அமைந்திருக்கும் அப்படிப்பட்ட ஓர் அக்ரோபோலிஸ் பகுதியைத்தான் இப்போது பார்க்கின்றீர்கள். தமிழைப் போலவே உலகில் தோன்றிய முதல் மூத்த மொழிகளில் கிரேக்கமும் ஒன்றாகும். கிரேக்க மொழி சற்றொப்ப 6746 ஆண்டுகள் வரலாறு கொண்ட தொன்மையான மொழி. இப்போதும் உயிர்ப்புடன் இருக்கும் இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்திலேயே மிக நெடிய வரலாறு கொண்ட மொழியும் கிரேக்க மொழியாகும். ஒரு நாட்டில் மொழி செழித்திருக்குமே ஆனால் அந்நாட்டில் கலை, இலக்கியம், கட்டிடக்கலை என்று யாவையும் செழித்திருக்கும். அதற்கு ஆகச் சிறந்த உதாரணம் கிரேக்கமும் அங்குள்ள கட்டிடக்கலையும். கடல் மட்டத்தில் இருந்து 500 அடி உயரத்தில் ஒரு மலையின் மீது 7.5 ஏக்கர் பரப்பளவில் மதில் சுவர்களும் கலைப்பாடுகளுடைய நுழைவாயில்களும் கோவில்களும் மற்றும் நாடக அரங்கங்களும் என ஏகப்பட்ட கட்டிடங்கள் அமைந்துள்ளன. கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே எழுப்பப்பட்ட இந்த கட்டிடங்களுள் ஒரு சில கட்டிடக்கலையின் உச்சம். சற்றொப்ப 2500 ஆண்டுகளுக்கு முன்னரே ஒரு நாகரிகம் இந்த அளவிற்கு கட்டிடக்கலையில் சிறந்து விளங்கி இருக்குமே ஆனால் அவர்களின் மொழியும் இலக்கியங்களும் தொழில்நுட்ப அறிவும் எந்த அளவிற்கு மேம்பட்டதாக இருந்திருக்க முடியும் என்பதை உங்களின் கணிப்பிற்கே விட்டுவிடுகின்றேன். மலையின் கீழிருந்து நமது பயணத்தை தொடங்கும் போது நம்மை அதிசயிக்க வைக்கும் எத்தனையோ கட்டிடங்கள் இருக்கின்றன. அவை அனைத்தையும் அங்குலம் அங்குலமாக நம்மால் விவரிக்க இயலாது என்பதால் முக்கிய கட்டிடங்களை மட்டுமே உங்களுக்கு அறிமுகம் செய்ய போகின்றேன். மலையின் தெற்கு பக்கத்தில் சரிவில் அமைந்திருப்பது டயோனிசஸ் நாடக அரங்கம். டயோனிசஸ் என்ற கடவுளின் பெயரால் அமையப்பெற்ற இவ்வரங்கம் கிமு 4ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. 25,000 பேர் வரை அமரக்கூடிய இவ்வரங்கம் பிற்காலத்தில் ரோமானியர்களின் ஆட்சி வரையிலும் பயன்பாட்டில் இருந்திருக்கின்றது. அதற்கடுத்து பார்க்கக்கூடிய ஒரு நீண்ட நெடிய பிரகாரம் ஸ்டோவா ஆஃப் யூமினஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் யூமெனிஸ் பிரகாரம். கிமு 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கட்டிடம் 2ஆம் யூமெனிஸ் என்ற பெர்காமன் மன்னரால் ஏத்தன்ஸ் நகருக்கு கொடையாக அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கடுத்து ஒரு மிகப்பெரிய அரங்கம் ஒடியோன் ஆஃப் ஹெரோடஸ் அட்டிகஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் ஹெரோடஸ் அட்டிகஸ் இசை அரங்கம் ஆகும். ஹெரோடஸ் அட்டிகஸ் என்ற ரோமானிய பாராளுமன்ற உறுப்பினரால் அவரது மனைவியின் நினைவாக அமைக்கப்பட்ட இவ்வரங்கம் செங்குத்தான மலைச்சரிவில் 3 அடுக்குகளில் மிகவும் பிரம்மாண்டமாக கிபி 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கின்றது. இதன் மேற்கூரை லெபனான் நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட விலை உயர்ந்த செடார் மரங்களை கொண்டு அமைக்கப்பட்டிருந்தது. இவ்வளவு பிரம்மாண்டமான இவ்வரங்கம் 3ஆம் நூற்றாண்டில் இப்பகுதியை ஆண்ட ஹெருலி என்ற ஜெர்மானிய இன அரசால் அளிக்கப்பட்டது. மலையின் உச்சியை தொடும்போது மிகவும் பிரம்மாண்டமாக நம்மை வரவேற்பது ப்ரொபைலயா என்று அழைக்கப்படும் நுழைவாயிலாகும். நெசிக்கல்ஸ் என்ற கட்டிடக்கலை நிபுணரின் மேற்பார்வையில் கிமு 5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்நுழைவாயில் ஒரு மைய அரங்கம், 2 பக்கவாட்டு அரங்கங்கள், அவற்றின் உள்ளே மிகப்பெரிய கற்தூண்கள் என்ற கிரேக்க கட்டிடக்கலைக்கு மிகப்பெரிய உதாரணமாக இன்றளவும் விளங்கி வருகின்றது. இங்கிருக்கும் கட்டிடங்களுள்ளேயே மிகப்பெரிய கட்டிடம் பார்த்தினோன் என்று சொல்லப்படும் இந்த கோவில் ஆகும். ஏத்தன்ஸ் நகரத்திற்கு அதன் பெயர் வர காரணமான ஏத்தனா என்ற பெண் தெய்வத்திற்காக அமைக்கப்பட்ட இக்கோவில்
இன்றும் கம்பீரமாக காட்சியளிக்கின்றது. கிரேக்க பாரசீக போரில் பாரசீகத்தை வெற்றி கொண்டதற்காக கிமு 5ஆம் நூற்றாண்டில் இக்கோவில் கட்டப்பட்டிருக்கின்றது. அக்காலத்தில் வெறும் கோவிலாக மட்டுமன்றி இந்நகரின் கருவூலமாகவும் இது விளங்கியிருக்கின்றது. கிபி 6ஆம் நூற்றாண்டில் கிறித்தவ மதம் தழைத்தோங்கியதற்கு பிறகு மேரி மாதாவிற்கான கிறித்துவ தேவாலயமாக மாற்றப்பட்ட இக்கோவில் 15ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இப்பகுதியை ஒட்டோமன் பேரரசு வெற்றி கொண்டதற்கு பிறகு மசூதியாகவும் செயல்பட்டிருக்கின்றது. பார்த்தினோன் கோவிலின் பக்கவாட்டில் இருப்பது எரேக்தியான் என்ற கோவிலாகும். கிமு 5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இக்கோவில் எத்தனியா தேவதைக்கும் போசைடோன் என்ற கடவுளருக்கும் அர்ப்பணிக்கப்பட்டது. கிரேக்க கட்டிடக்கலையின் இன்னொரு உச்சமான இந்த கோவிலின் அதிமுக்கிய சிறப்பு என்னவென்றால் அதன் வராந்தாவினை தாங்கி நிற்கும் 6 தூண்களும் 6 பெண்களின் வடிவில் அமைக்கப்பட்டிருப்பதாகும். இங்கே அமைந்திருக்கும் இன்னொரு முக்கிய கட்டிடம் ஏத்தன்யா நைக் கோவில் ஆகும். ஏத்தன்யா தேவதைக்கும் வெற்றியை குறிக்கும் நைக் என்ற தேவதைக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட இக்கோவில் கிமு 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கின்றது. என்ன நண்பர்களே, கிரேக்க கட்டிடக்கலையின் பெருமையை பார்த்த வண்ணம் இம்மலையை விட்டு கீழிறங்கினால் அங்கு ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு சென்ற எனக்கு அங்குதான் கீழடிக்கும் கிரேக்க நாகரிகத்திற்குமான ஒரு சில ஒற்றுமைகளை நான் காண நேரிட்டது. எனவே இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் விளக்குகின்றேன். அதுவரையில் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.